Hi students, 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு பக்கா ஸ்டடி பிளான், அதாவது தமிழ் சப்ஜெக்டில் 100க்கு 98+ எப்படி வாங்க முடியுன்றதுக்கான வீடியோ தான் இது. மொத்தமாக தமிழில் நம்மளுக்கு 9 இயல் இருக்குது. நம்ம 18 வீக்ஸ் படிக்க போகிறோம். அதாவது இன்னையிலேருந்து கவுண்ட் டவுன் எடுத்துக்கிட்டால் கூட பப்ளிக் எக்ஸாம் வரத்துக்கு டோட்டலாக 18 வீக்ஸ் இருக்குது. இந்த 18 வீக்ஸ்க்கு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா 9 இயலில் சாலிடாக நம்மளால் முடிச்சிட முடியும். அதுக்குண்டான டைமிங் நான் சொல்கிறேன். 2 வீக்குக்கு ஒரு இயல் எடுத்துக்கோங்க. எத்தனை வீக்குக்கு? 2 வீக்குக்கு ஒரு இயல் எடுத்துக்கணும். அப்போ மொத்தம் 18 வீக்கில் நம்ம தமிழில் முடிக்க போகிறோம். 9 இயலை கம்ப்ளீட் பண்ணிடலாம். போன டைம்லாம் போய்கிட்டு போகுது. ஆனால் இனிமேட்டாவது நம்ம யூஸ் பண்ணுற டைமை கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி எப்படி இந்த 18 வீக்ஸையும் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி தமிழில் 98 வாங்க முடியுன்றதை பாருங்கள். அதை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிமேலும் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இன்னையிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷெடியூல் போடுங்க. இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஷெடியூலை தனியாக நோட்டு போட்டு நீட்டாக எழுதி டிக் பண்ணிகிட்டே வாங்க படித்ததை. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு படித்த திருப்தி இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஷெடியூல் போடுறேன். இப்போ நான் தமிழுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். தமிழை எப்படி பிரித்து கொண்டு போகணும் பார்க்குறதுக்கு 9 இயல் இருக்கா, ஐயோ 9 இயல் இருக்கே, எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது. இன்னும் 4 மாதம் தானே இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் 4 மாதம் இல்லை, 4 மாதம் இருக்குது. படிக்காதவங்க இதுக்கு முன்னாடி வேஸ்ட் பண்ண டைமை விட்டுருங்க. இனிமேலாவது வரக்கூடிய டைமை இதுக்கப்புறமும் யூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது முட்டாள்தனம். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஷெடியூலை ப்ராப்பராக நோட்டு போட்டு எழுதி தமிழுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்களே என்னோடய ஷெடியூலை கேட்பீங்க. அந்த அளவுக்கு இது ஒரு பக்காவான ஸ்டடி பிளானாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இயல் 1லேருந்து 9 வரைக்கும் மொத்தம் 9 இயல் இருக்குது. அதில் எப்படி ஒரு இயலுக்கு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு இயலுக்கும் நீங்கள் இதே மாதிரி எழுதிக்கிட்டே வரணும். ஃபஸ்ட்டு பொருள் கூறுக, இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், கலைச்சொல் அறிவும், குருவினா, சிறுவினா, நெடுவினா, மனப்பாட பகுதி, புக் பேக்கு, இன்சைட் 1 மார்க்ஸு. நீங்கள் சும்மா நச்சுக்கும் கைடு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. எந்த டிவிஷனு, இலக்கண குறிப்பு எது, பொருள் குறிகளும் அதுவும் படிப்பீங்க. ஆனால் அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டே போயிட்டுருப்பீங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி டிவைட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இதுதான் பொருள் கூறுக, இதுதான் இலக்கண குறிப்பு, இதுதான் பகுபது உறுப்பிலக்கணம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிடும். எந்த இயர்லேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் நீங்கள் ஒரு இயல் படிக்கும் போது என்ன படிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சு படிங்க. ஓகே, டெய்லி நான் டைம் சொல்கிறேன். டெய்லியும் 5 ஹார்ஸு ஸ்கூலுக்கு போகிற டைமை தவிர்த்துட்டு ரிமைனிங் இருக்க 5 ஹார்ஸை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மார்னிங் ஏர்லி மார்னிங் 4:30 to 6:30 கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஈவினிங் 6:30 to 8:30 அண்ட் நைட் 9:30 to 10:30. ஸோ இந்த டைம் ரொம்ப 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 கோல்டன் டைமாக இருக்கும். இந்த 5 மணி நேரம் யூஸ் பண்ணி படித்தா மட்டும் போதும். 490+ எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்கிடலாம் சேர்த்தி. ஓகே, நான் எப்படி சப்ஜெக்டை ஒரு நாளைக்கு பிரித்து படிக்கணும்னு சொல்கிறேன். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேஸ் இருக்குது. மண்டேவும் தேர்ஸ்டேவும் நீங்கள் மேக்ஸு, தமிழ், சயின்ஸுன்னு படிக்க போகிறீங்க. டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் மேக்ஸ், இங்கிலீஷ், சோஷியல் படிக்க போகிறீங்க. வெட்னஸ்டேவும் சாட்டர்டேவும் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் படிக்க போகிறீங்க. அண்ட் சண்டே நம்ம ரிவிஷனுக்கு வச்சுக்க போகிறோம். அந்த வாரத்தில் ஏதாவது இன்கம்ப்ளீட் போர்ஷன் தான் அதையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதாவது நான் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேக்கு சொல்கிறேன். இப்போ மண்டே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேக்ஸ் கண்டிப்பாக போட்டு பார்த்துருக்கணும். மேக்ஸ்க்கு ஷெடியூல் நான் அப்கமிங் வீடியோவில் போடுறேன். அதே மாதிரி தமிழுக்கு நான் ஷெடியூல் போட்டேன். இந்த ஷெடியூலை நீங்கள் டெய்லியும் ஒரு நோட்டு போட்டு நான் பின்னாடி காட்டுறேன். அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். சயின்ஸ் அப்படின்றது நீங்கள் மண்டே படிக்கணும். இப்போ நீங்கள் மார்னிங் மேக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் தமிழ் படிங்க அண்ட் நைட் சயின்ஸ் படிங்க. இந்த மாதிரி நான் சொன்ன 5 ஹார்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்டாக பிரித்து படிச்சிருங்க. இந்த 3 சப்ஜெக்ட் படிக்கும் போது ரிமைனிங் இருக்க சப்ஜெக்டை நீங்கள் மறந்துடணும். நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் பிரெயின்குள்ளே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா குழப்பமாக தான் இருக்கும். இன்னும் சயின்ஸில் பெண்டிங் இருக்கே, இன்னும் சோஷியலில் பெண்டிங் இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு குழப்பமாகவே தான் இருக்கும். இப்போ மண்டேவா, இன்றைக்கி மண்டேப்பா, நான் மேக்ஸு, தமிழ், சயின்ஸ் மட்டும்தான் படிக்க போகிறேன். வேறு எந்த சப்ஜெக்ட்டும் எனக்கு மைண்டில் இருக்காதுன்னு நினச்சி படிங்க. அந்த கண்டென்ட் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றும்.
ஸோ இதுதான் நான் சொல்கிற ஷெடியூலு. மிஸ்ஸே ஆகாது. 98+ கன்ஃபார்மாக வாங்க முடியும். 9 இயரில் வந்து 18 வீக்ஸில் முடிக்க போகிறீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்காது, ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் எந்த ஒரு ஷெடியூலும் எந்த ஒரு ப்ராப்பர் பிளானும் இல்லாமல் படிச்சிங்க அப்படின்னா என்ன படிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தமிழ் இந்த வாரம் என்ன படிக்கணும், அடுத்த வாரம் என்ன படிக்கணும், அதுக்கடுத்த வாரம் என்ன படிக்கணும், எப்படி இந்த 2 வீக்ஸை ஒரு இயரில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுன்றத அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.